ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி டிசர்ட் வாக்ஸ். இன்றைக்கி தேதிக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பக்கத்து மாநிலங்களில் இருக்க பெண்கள் நிறையா படிச்சிருக்காங்க, நல்ல நல்ல வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நல்ல சாதனையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க பெண்களில். இருந்தாலும் அவங்க கல்யாண சமயத்தில் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுறது இந்த வரதட்சணை குடும்பம் தான். ஏன்னா இந்த வரதட்சணை குடும்பத்தால் நிறைய பெண்கள் வாழ்க்கையே போயிருக்கு. அவங்க சூசைட் பண்ணுற லெவலுக்கும் கூட போயிருக்காங்க. இப்போ நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் கேரளா விஷ்ணுஜா அப்படின்றவங்க அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு, அவங்க வரதட்சணை கொடுமையால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்களும் சூசைட் பண்ணி இறந்துருக்குறாங்க. அதனால் இந்த கேஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் விஷ்ணுஜா மே மாதம் 2023ஆம் ஆண்டு பிரபீன் அபரித் என்பவரை திருமணம் செய்து கேரளா திருக்கலங்கோடு இளங்கூரில் அவரோட கணவரோடு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதில் கடந்த ஜனவரி 30ஆம் தேதி அவர் இறந்த நியூஸ் போலீஸ்க்கு தெரிஞ்சு போலீஸ் அந்த இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பி விட்டுட்டு கேஸ் பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா இதில் ப்ரைம் சஸ்பெக்டாக பிரபீன் தான் இருக்கார். ஏன்னா அவரை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வந்திருக்கு. அதனால் அவர் தான் குற்றவாளின்னு A1 அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுஜாவோட அப்பா இருக்கார் இல்லையா, வாசுதேவன், அவர் மீடியா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட பெண்ணை பிரபீன் அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காரு, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, மென்டலி ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணுறாரு. அது போக அவங்க வேலைக்கு போகலை, அவள் அழகாக இல்லை அப்படின்ற மட்டும் இல்லாமல் அவங்க வரதட்சணை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இவர் தான் அவளோட பொண்ணை அடித்து துன்புறுத்தி தன்னோட பொண்ணை அவர் தான் கொன்று தூக்கில் தொங்க விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு போலீஸ்கிட்ட. விஷ்ணுஜாவோட அப்பா சொல்கிறாரு, தன்னோட பெண்ணுக்கு நடந்த இந்த கொடுமைகளை அவருக்கு விஷ்ணுஜா அவங்க அப்பாக்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. ஆனால் என்னென்னா இது விஷ்ணுஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக விஷ்ணுஜா இறந்த பிறகு வாசுதேவனுக்கு தெரிய வந்திருக்கு. அவர் அந்த அந்த பிரபீன் குடும்பத்து மேலே தான் சொல்கிறாரு, அவங்க தான் என் பெண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணி தற்கொலைக்கு தூண்டப்பட்டு என் பிள்ளையை கொண்டுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த விசாரணை விஷ்ணுஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகுது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகும்போது அவங்க விஷ்ணுஜா எதுவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்களாம். ஆனால் இந்த ரொம்ப கொடுமையான நிகழ்வுகள் நடந்து தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாமல் தாங்க முடியாமல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, ரொம்ப மன ரீதியாகவும் டார்ச்சர் பண்ணுறாரு, உடல் ரீதியாகவும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, வேலைக்கு போகலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, டவுரி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா இவங்க வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாக பேச முடியாதான். ஏன்னா அவரோட வாட்ஸ்அப் இருக்குங்களா, அது விஷ்ணுஜாவோட ஃபோனும் பிரபீனோட ஃபோனும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காராம். ஏன்னா விஷ்ணுஜா வாட்ஸ்அப்பில் என்ன பேசினாலும் அது பிரபீனோட ஃபோனுக்கு போயிடுமா, அவங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு சேட் ஃபுல்லாக வந்துடுமா. அதனால் அதை எப்படியே தெரிஞ்சுக்கிட்டாங்க போல் விஷ்ணுஜா. அதனால் டெலகிராமில் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிப்பாங்களாம். இப்படி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்படி சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கன்ஃபெஷன் சொல்லி முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பிரபீன் மேலே செக்ஷன் 85 அண்ட் 108 அப்படின்ற செக்ஷனுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சு போலீஸ் விசாரணை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கப்படும்னா, பிரபீன் இந்த குற்றத்தை செஞ்சிருப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா அது உறுதியாக சொல்லப்படலை. சப்போஸ் அவர் இந்த குற்றத்தை செய்ய காரணமாக இருந்திருப்பார், அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பார் அப்படின்ற ரொம்ப உறுதியாக ப்ரூஃப் கிடச்சிச்சின்னா பிரபீனும் அவரது குடும்பமும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னா எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டும் பிரபீனோட குடும்பத்துக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்குது. பிரபீன் தான் குற்றவாளின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இது போலீஸ் விசாரணை முழுசும் முடிக்கப்பட்டு பிரபீன் தான் குற்றவாளின்னு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா பிரபீனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சின்னா பார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எபிசோட் 3ல் சந்திக்கலாம். பாய்.